நடுவுல வந்து உட்காந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டி பக்கம் தானே வந்தேன். உன் பொண்டாட்டி பக்கத்துல போயிட்டு உட்காரு. ஏதோ அக்கா பாசம் அதிகமா இருக்க மாதிரி என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க. ஆளை பாரு. என்னடி ரேஷ்மா இப்படி சொல்லிட்ட? ச்சே, என் மனசே உடைஞ்சிட்டு தெரியுமா? நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உன் மேல. உன்னை பார்க்கதான் வந்தனே. என் பையனு கூட தெரிஞ்சிருக்கு நீ அடிச்சு விடுறதெல்லாம் கதைன்னு சொல்லி. அமைதியா போயிரு, இல்ல எதாச்சும் சொல்லிடுவோம் பத்துக்கோ. ஆமா, ஏன் உன் பொண்டாட்டி நாங்க பத்திரமா கூட்டிட்டு வர மாட்டோமா என்ன? அப்படி பறந்தடிச்சுட்டு ஓடி வர? ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கேசஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அப்படி வராதட்டி என்ன உனக்கு? ஏய், சத்தியமா சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன். சரி, நீங்க பீச்ல இருப்பீங்கல்ல, அதான் சரி நானும் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமேன்னு வந்தேன். இது ஒரு குத்துன்னு உட்காந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆனா எம்மா நீங்கெல்லாம், அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிய தானடி பார்க்க வந்தேன், வேற எவ்வளவு பார்க்க போன மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஆமால, ஆமா, ரொம்பதான் பண்ற வர வர நீ. ஆமா, என்னடி என் பொண்டாட்டிய பாக்குறது கூடவா ஒரு தப்பா போச்சு இப்ப உங்களுக்கு? அநியாயம் பண்றீங்கடி. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு மனுஷனா ஓட்டலாம், அதுக்குன்னு இப்படியெல்லாம் ஓட்டக்கூடாது, சரியா? நாங்க ஒன்னும் ஓட்டெல்லாம் செய்யல உன்னை. நீ நடந்துக்கிறதுதான் அந்த மாதிரி இருக்கு. இங்க இருந்து வீடு இன்னும் ஒரு ½ ஆகுமா? அந்த ½ உன் பொண்டாட்டி என்னால பத்திரமா கூட்டிட்டு போக முடியாது. நீ மெனக்கட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க பத்தியா? இததான் நாங்க ஓவர்னு சொல்றோம். இருக்கலாம்டி, உங்களுக்கு வேணா அது ஓவரா இருக்கலாம். என் பண்டிகை மாசமா இருக்கா, அப்ப நான் தானே பாத்துக்கணும். எனக்கு ஏதோ தோணுதுடி அவ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கிற நேரம்லாம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ரொம்ப நாள் அவளும் கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க கூட பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு. எனக்கும் டைமே கிடைக்கல. அதனாலதான் சரி, நீங்க எல்லாரும் பீச்ல தானே இருக்கீங்க, இப்ப வந்து அவளை பீச்ல பார்த்த மாதிரியும் இருக்கும், அவளுக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியுமே இருக்குமேன்னு தான் வந்தேன். அதுக்காண்டி ரெண்டு பேரும் ஓவரா பண்ணாதீங்க. ஐயோ கடவுளே, இதுங்க என்ன ஒண்ணுத்துக்காக அந்த கதையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இதுங்க ரெண்டும் தண்ணி குடிச்சிட்டு அது தண்ணியை கையில வச்சுக்கிட்டுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளே கேப்போமா? சரி இரு, சொல்லி பாப்போம் என்ன சொல்றானே. ரேஸ்மா, என்ன பாட்டி, என்ன நேரமாச்சுல? அந்த வாட்டர் பாட்டில குடிச்சிட்டு தூர போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்போம். இங்க நீ உட்காந்து எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வர போன் பண்ணால அப்பமே இன்னொரு வாட்டி போன் பண்றதுக்குள்ள கிளம்புவா. வாங்க. அனு, நீ தண்ணி குடிக்கலையா? அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்க. தண்ணி வாங்கிட்டு வர சொன்னது நீ தானே? வாட்டர் பாட்டில் ரேட்டு 20 ரூபாய். ஆமா, அந்த காசை வீணடிக்காம ஒழுங்கா குடிச்சிருங்க எல்லாருமே. ஏன் பாட்டி, ஒரு 20 ரூபாய் கூடவா நாங்க பெற மாட்டோம்? அந்த அளவுக்கு கணக்கு பாக்குற நீ? ஏட்டி அப்படி இல்லடி, தண்ணி குடிக்கணும்ல, வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுல, அதான். எங்க இருந்து பாட்டி இந்த தண்ணியை வாங்கிட்டு வந்த? ஐயோ, இவன் வர கேள்வி கேட்கானே, கண்டுபிடிச்சிருவானோ ஏதாச்சும் வளர வச்சா. பாட்டி, சொல்லுடி, என்ன அவன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறான். நீ பாட்டுனா அமைதியா இருக்க. அதுதான் அங்க பக்கத்துல தான் ரோட்டு கடையில அங்கன ஒரு கடை இருந்துச்சு, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். வேலை என்ன வேலை சொல்றான் தெரியுமா ராகு? 20 ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டில். 4 வாட்டர் பாட்டில் எடுத்ததுக்கு 80 ரூபாய் வாங்கிட்டான். அதனாலதான் சொல்றேன், சரி காசுதான் வீணாயிட்டு. 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுத்துருக்கோம், அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு குடிங்கன்னு சொல்றேன். குடிச்சிருங்க. பாட்டி, எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவுதானே குடிக்க முடியும். கரெக்ட் தான். நீ குடிச்சிட்ட, பிரியாவும் குடிச்சா, அது அணுல என்ன குடிக்கல, அதை கேட்டேன். இன்னைக்கு என்ன பாட்டி உனக்கு ரொம்ப பாசமா இருக்க அணு மேல? நீ ஏன் தண்ணி வேணும்னு கேக்குற, நீ ஏன் குடிங்கிற? மாசமான பிள்ளைலாடி, உன் அம்மா தான் சொல்லி விட்டா, அப்ப தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து விடுங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க, வெயிலுக்கு எதனா ஜூஸ் கீஸ் கிடைச்சதுன்னா வாங்கி கொடுங்கன்னு. இங்க ஜூஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனாலதான் சரி தண்ணி பாட்டிலாச்சும் வாங்கி கொடுக்கலாமேன்னு கொடுத்தேன். அப்பா வச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கா, குடிச்ச மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம வீணாயிரம் பத்தியா, அதனாலதான் காசு 20 ரூபாய். உனக்கு காசுதான் பிரச்சனை, நான் வேணா கொடுத்துறேன் பாட்டி, விடு. காசு கண்டி சொல்லல, இருந்தாலும் குடிக்கணும்ல, குடிச்சிடணுமா? சரி பாட்டி. அனு, ஒரு நிமிஷம். என்னாச்சு ரகு? இல்ல, அவ பிரெக்னண்டா வேற இருக்கா, அதான் இங்க இருக்க தண்ணி எல்லாம் ஹைஜீனா இருக்குமான்னு தெரியல. அது யோசனையா இருக்கு. நம்ம வீட்டுக்கு தானே போறோம், வீட்டுக்கு போய் குடிச்சுக்கலாமே. ரொம்ப பண்ணாதல ரகு, நானும் அந்த தண்ணி தான் குடிச்சேன், நானும் பிரெக்னண்டா தான் இருக்கேன். ஆனா நீ தாங்குற மாதிரி உன் பொண்டாட்டி யாராலும் தாங்க முடியாதுல. எப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டே சுத்தி போட்டுக்கோங்க நீங்களே. உங்களுக்கு அவ்வளவு கண்ணு நானும் ரேஷ்மாவே வச்சிருக்கோம். என்ன ரேஷ்மா சொல்ற? ஏன் இப்படி சொல்ற? பின்ன என்னல ரகு, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ரோஷனுக்கே நான் இந்த தண்ணி தான் கொடுத்தேன். ஆமாமா, நானும் இந்த தண்ணி தான் கொடுத்தேன். ஆனா ஐச்சி வாங்கி தரமாமா எனக்கு. அச்சோ, என் ரோஷனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலையம்மா? ஏன்டி வாங்கி தரல உங்களுக்கு? தண்ணி குடிச்சிருக்கோ, அப்புறம் காய்ச்சி வரும், ஊசி வரும்னு சொல்லி ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுமா. ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு. நான் வேணா வாங்கிட்டு வருவா? டேய்,
அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தண்ணியே சார் கொடுக்க மாட்டீங்க. என் பையன் ஐஸ்கிரீம் கேட்டா மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரியே, இதெல்லாம் அஜீனா இருக்காதா? எனக்கு புரியல என்ன. ஏய், ஐஸ்கிரீம் வந்து ஃபேக்டரியில இருந்து வர்றது தானே, அது பேசிக்கா எல்லாமே ஒன்னா தானே இருக்கும். வாட்டர் வந்து அப்படி இல்ல, இங்க லோக்கல்ல எதையாச்சும் தண்ணி வந்து கம்பெனி வாட்டர் மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிலாம் இது பண்ண மாட்டாங்க. இந்த டேப்ல அந்த மாதிரி புடிச்சுப்பாங்க, அதனாலதான் சொல்றேன். ரகு, ஏன்ல நீ கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணியா என்ன? கரெக்டா சொல்ற? நீ மூடு என்ன, ஓவரா பேசாத. லூசு. நீ தாண்டி பைத்தியம். ஏங்க என்னங்க? இந்த தண்ணி குடிச்சுக்கிறேன், அதான் எல்லாருமே குடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த தண்ணி குடிச்சுக்கிறேன், எனக்கும் தண்ணி தாகமா இருக்கு. இல்ல, அது வந்து வேண்டாமே, அதான் சொல்றேன். என்ன ஆக போகுது? தண்ணி தானே, ஒன்னும் ஆகாது. சரி குடி. என்னாச்சு? அனு அனு என்னாச்சு? அனு என்ன பண்ணுது? தெரியல ரகு, தண்ணி லைட்டா கசப்பா இருக்க மாதிரி இருக்கு, கமட்டிட்டு வருது, வாமிட்டா வருது. எனக்கு தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்க மாதிரி இருக்கு, அதை வாமிட் எடுத்துட்டேன். இதுக்குதான் முதல்லயே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி. நீதான் பரவாயில்ல இருக்கட்டும் குடிச்சிங்க. எல்லாரும் வர இதுல சப்போர்ட் வர, நாங்கெல்லாம் குடிச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஷோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகுமா? இல்ல, வீட்டுக்கே போலாம். அதை வாமிட் பண்ணிட்டேன்ல குடிச்சதெல்லாம், எனக்கு மாதிரி டயர்டா இருக்கு, வாமிட் பண்ணல, அதான் நினைக்கிறேன். வரும்போது சாப்பிட்டு வந்தியா? இல்ல. அனு ரொம்ப முடியலன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிருவானு, வீட்டுக்குலாம் வேண்டாம். இவனுங்க வேற ஒருத்தனுங்க ரொம்ப தான் பாசம் மழைய பொழியறானுங்க. அனுன்னு அவ 2-3 வாய் தான் குடிச்சிருப்பா, அதுக்கு இல்ல அணிக்கிட்டு குடிச்சு தொலைஞ்சாதான் என்ன மொத்தத்தையும். ஏன் தான் இப்படி பண்ணுதான்னு தெரிய மாட்டேங்க. ஷோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி போல இருக்க, எப்படி குடிக்க வைக்காத? குடிக்க சொன்னாலும் இவளுங்க எதனா சண்டைக்கு வந்துருவாளுங்க. சரி வேண்டாம், குடிச்ச வரைக்கும் போதும். அனு ரொம்ப ஏதாச்சும் பண்ணுதா என்ன? இல்லக்கா, எதுவும் பண்ணலாம் செய்யல, அது வாமிட் மட்டும்தான் வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கசப்பா இருந்துச்சா தண்ணி, அதான் அப்படி இருக்கு, மத்தபடி எதுவும் இல்லக்கா. அது தொண்டையிலே நிக்கிற மாதிரி இருக்கு, அது வாமிட் பண்ணிட்டு இல்ல, ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போயிருவோம். லூசு வேண்டாம் லூசு, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இல்ல ரகு, நல்லாதான் இருக்கேன். முன்னாடியே சொன்னா ரகு வேண்டாம் வேண்டான்ட்டு, நாங்க தான் கேட்காம தேவையில்லாம தண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னோம். சோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். அனு குழந்தை வர வயித்துல இருக்கு, விளையாட வேண்டாம் இந்த விஷயத்துல, அதான் குடிச்சதெல்லாம் வாமிட் பண்ணிட்டல, பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். சொன்ன கேட்க மாட்டியா நீ? ரகு, அதான் அவ சொல்றாள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு லெமனை கலந்து ஜூஸ் போட்டு குடிச்சா அதெல்லாம் நெஞ்சரிப்பு சரியா போயிடும். அது வாந்தி எடுத்தா பத்தியா இப்படிதான் தலை சுத்திக்கிட்டு வரும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, வீட்டுக்கு போவோம் வாங்க. ரகு, முதல்ல வீட்டுக்கு போவோம் ரகு, இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கறதுனால எதுவுமே ஆகாது. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாப்போம், இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி வாங்க. ஷோ. ஹலோ, சொல்லுங்க, ரகு ஹாஸ்பிட்டல். மேம், பிளட் சாம்பிள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், அந்த பிளட் சாம்பிள் வாங்க வரலாமான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் மேம். நேம் வந்து ஸ்வேதா. எமர்ஜென்சி வார்டில் இருக்கீங்களா? அவங்க தானே? எஸ் மேம், எமர்ஜென்சி வார்டில் இருக்குமே ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு தான். ரிசல்ட் வந்துட்டு, பட் ஆனால் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சே வாங்க. ரிசல்ட் அந்த ஃபைல்ஸ்ல இப்படி மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் எடுத்துட்டு வந்து உங்கள் டேபிள்லேயே வச்சிருவாங்க. ஓகே மேம். தேங்க்யூ. ஜெனிஃபருக்கு கால் பண்ண சொன்னாங்கல்ல, கால் பண்ணுவோம். என்ன பாட்டி, எங்கேயும் போற மாதிரி இருக்கு, அது இந்த நேரத்துல? ஆமாமா, இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதான் இங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயாவே கண் முகாம் போட்டிருக்காங்களாம், அதாங்க கூட்டிட்டு போய் பார்த்தானா, பார்த்துட்டு வரலான்னு என்ன கூட்டிட்டு போறமா. நீ என்ன வாசல்ல மொத்தத்தெல்லாம் பெருக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா பாத்தியோ, காலையிலேயே பெருக்கவே இல்ல, கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் செய்தியில. அதான் சாயந்திரம் போல கூட்டிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன். அதான் ஈவினிங் ஆயிட்டுல, 4 மணி 5 மணி ஆயிருக்குமே, அதான் சரி முத்தத்தை தொளிச்சு போட்டுட்டு வீட்டு வேலையை பாப்போமேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாட்டி. சரி நீங்க போயிட்டு வாங்க. அட கடவுள, என்ன எது கூத்தால இருக்கு. ஏன் பாட்டி, நான் வேலை செஞ்சு நீங்க பார்த்தது இல்லையா என்ன? அதிசயமா வேலை செய்யற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நாளாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன பாட்டி? அதை கேளாமா, உனக்கு மருமவ வந்திருக்கா, அவ வேலை செய்வான்னு பார்த்தா நீயே சீக்காளி, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா, அதனால தான் சொன்னேன். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உன் மருமவ நல்ல கலராம ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்தவ மாதிரில இருந்தாளா. இந்த காலத்து பிள்ளைங்க மோவனம்ம மயக்கி கொட்டிட்டு போயிருவாளுங்க, பார்த்து சுதானமா இருந்துக்கா. ஆமா,
கைக்குள்ளேயே வச்சுக்கோமா. இப்படியெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கோ, கடைசியில நீ பெத்த பிள்ளை உனக்கு இல்லாம பேயரும் பார்த்துக்கோ. பாட்டியோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளத தாமா சொல்லுறேன். நான் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு பேத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ வந்த 5வது நாளே மயக்கி கூட்டிட்டு போயிட்டா. அதைத்தான் சொன்னேன். சரிம்மா, எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, கிளம்புறோம். மனுஷா வா. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? இவங்க என்ன ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டே இருக்கோம், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் கால் பண்ணி பார்க்கலாம். ஆதி ஆதி மது ரிப்போர்ட்லாம் கொடுக்கும்போது கரெக்டா செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளட் டெஸ்ட் குரூப் எழுத சொன்னா நீங்க என்னென்ன ஹெச்பி லெவல் எழுதி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் வேலை செய்யும் போது கான்சென்ட்ரேஷனா வேலை செய்யுங்க ப்ளீஸ். கவனத்தை இங்க வச்சு வேலை செய்யுங்க, வேற எங்கேயும் வச்சு வேலை செய்யாதீங்க. அது வந்து ஆதி. இங்க பாருங்க மது, நான் இங்க டாக்டர், நீங்க நர்ஸ் சார், கால் மீ சார்னு கூப்பிடுங்க. ஓகே சாரி சார். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்ளோ கேர்லெஸ்ஸா என்கிட்ட வந்து நீட்டாதீங்க. நானே இருக்க போய் அமைதியா விடுறேன் உங்களை. இது ரகுவா இருந்துச்சுன்னா அவ்வளவு தான் பாத்துக்கோங்க. வேலையில இருந்து ஃபயர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேலை செய்யுங்க. கவனம் ஃபுல்லா ஒர்க்ல தான் இருக்கணும். அதுக்காண்டி தான் நாங்க இங்க சேலரி தரோம், உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு இல்ல. போங்க, போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். ஓகே, நாளைக்கு ஓபி பேஷண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க சார்? அது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும் சார். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அந்த கவுண்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு டேட்டா பேஸா? இல்ல சார், ஷிஃப்ட் முடியும் போது தான் அந்த டேட்டா பேஸ்ல எடுத்து கவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவோம். இன்னும் ஷிஃப்ட் முடிய 1 or 2 hours இருக்கிறதுனால half an hour முன்னாடியே பாத்துக்கலாம்னு விட்டுச்சு. சரிங்க சார். இந்த மாதிரி சில்லியான காரணத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. போங்க, போயிட்டு அந்த டேட்டா பேஸ் எடுங்க. ஓகே சார். ஆதி ஆதி இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, சொன்ன வேலையை செய்யுங்க. ஓகே சார். கூப்பிட்ட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ஆதி இங்க பாரு ஷாலினி, இது ஹாஸ்பிட்டல், உன்னோட வீடு இல்ல. பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? எப்பவுமே அப்படிதானே கூப்பிடுவேன். இப்போ என்னாச்சு? இங்க பாரு ஷாலினி, பர்சனல் வேற, ஒர்க் பண்ற பிளேஸ் வேற. சோ இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட பேசி பழகுனதெல்லாம் ஜாலியா தானே இருந்தேன். என்ன பார்க்கணும்னே வருவேன். இப்ப ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்? அதான் தெளிவா சொன்னேன்ல, இது ஒர்க் பண்ற இடம்னு சொல்லிட்டு. என்னடா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறல, அதே மாதிரி நீங்களும் ரிட்டர்ன் மரியாதையோட தான் என்ன கூப்பிடணும், புரிஞ்சுதா? பர்சனல்லாம் வெளியே வச்சுக்கலாம். என்னடா ஆதி, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு தான் கூப்பிட்டனே, நீ என்னன்னா இப்படி பேசுற? கல்யாணத்தை பத்தி அன்னைக்கு சொன்னல, அதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசவே இல்ல. என்னாச்சு? ஷாலினி, உனக்கு புரியாதா? ஏன் கோவப்படுற? பர்சனலா வெளியே பாத்துக்கலாம்னு சொன்னேன், புரிஞ்சுச்சா? ஓகே சார். அதுக்குள்ள மது டேட்டா பேஸ் எடுத்துட்டீங்களா? இல்ல சார், போற வழியில ரகு சார் உங்களை அவருடைய கேபினுக்கு வர சொன்னாரு. ரகு பர்மிஷன்ல தான் வெளியே போயிருந்தான், வந்துட்டானா? ஆமா சார், ரகு சார் வந்துட்டாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா பேஷண்ட் பத்தி பேசுறதுக்காண்டி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார் சார். அது ராம் சார் கிட்ட தான் இருக்கும். நீங்க ராம் சார் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ரகு டேபிள்ல வச்சுட்டு போயிருங்க. நான் ஒரு 5 to 10 minutes நான் போயிருவேன். ரவுண்ட்ஸ் போகிறதுக்காண்டி ஒரு ரூம் மட்டும் நான் இன்னும் ரவுண்ட்ஸ் போய் பார்க்கல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சார் நானும் கூட வரட்டுங்களா? இல்ல வேண்டாம், அந்த ஒரு ரூம் தானே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். ஷாலினி, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெனிஃபர் மேம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஆமா சார், ஜெனிஃபர் மேம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ண எடுக்கல. ஓகே குட். அவங்கள ஃபாலோ பண்ண வச்சுட்டே இருங்க. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க கிட்ட கேட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஃபீமேல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஓபி பேஷண்டோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். சார், ஃபீமேல் டாக்டர் கிட்ட தான் சார் மொத்த அப்பாயின்மெண்ட்டும் இருந்திருக்கு. நாளைக்கு வந்து டியூஸ்டே பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாருமே வருவாங்க சார். ஷாலினி, உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணாதா? உங்க வேலை இதுதானே. இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா முதல்லயே யாராச்சும் லேடி டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்போம்ல. நாளைக்கு டியூஸ்டே பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் வருவாங்கன்னு இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க. நாளைக்கு ரேஷ்மா மேம் மட்டும் அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல உங்களுக்கு? சார் தெரியும், பட் ஆனா ஜெனிஃபர் மேம் வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார். நான் ஷிஃப்ட் முடிஞ்சு போறதுக்குள்ள எப்படியாச்சும் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே குட். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க ஒருத்தவங்க ஸ்கேனிங் சென்டர் தாண்டி அவங்க வந்து லேபுக்கு வந்து ஃபீமேல் லேப், புரிஞ்சுச்சுங்களா? அவங்க சென்ட் பண்ணுங்க. பிளட் ரிசல்ட்லாம் எல்லாமே வந்துட்டா? மெயின் லேப்ல இருந்து எல்லாமே வந்துட்டு சார். பேஷண்ட் கிட்ட இன்னும் கொடுக்கல சார். ஓகே, அது எல்லாத்தையுமே வந்து என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட கொடுத்துக்கலாம். ஓகே சார். அது என்ன இப்படி மாறிட்டான்? இவன் இப்படிலாம் பேசவே மாட்டான். ஒருவேளை நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? இந்த ப்ராப்ளத்துல ஏதாச்சும் ஆயிருக்குமோ? அவன்கிட்ட பேசியே ஆகணும் இன்னைக்கு, எவ்வளவு நேரம் ஆனாலும். பேசாம ரகு கேபினுக்கே போகலாமா? அங்க போனா ஏதாச்சும் சொல்லுவாங்களோ? ரகு இருக்காங்கல்ல, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அதனால அங்க போவோம். ஷோ ரீனா, என்ன ரீனா, எந்த நினைப்புல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை கேட்டா நீங்க எந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? நேம் எல்லாம் மாத்தி மாத்தி டைப் ஆயிருக்கு. என்னதான் நீங்க வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ரீனா. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நர்ஸ் எல்லாரும்? இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாதா உங்களால?
ஒண்ணுக்கு இதுல 10 நர்ஸ் வேற ஹாஸ்பிட்டல்ல. சார் அது வந்து அது கிராஸ் வெரிஃபை தான் சார் பண்ணோம். பட் ஆனால் அது எப்படி மாறுச்சுன்னு தெரியல சார். ஃபைல் பண்ணும்போது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சாரி சார், நான் உடனே போய் மாற்றி எடுத்துகிட்டு வரேன் சார். என்ன ரீனா நீங்க ஈஸியா சொல்றீங்க சாரி சார் மாத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்டை நானும் பார்க்காம கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்கும்? பேஷண்டோட ரிப்போர்ட் மொத்தமே மாறி இருக்கும். விளையாட்டுக்கு இல்ல ரீனா, இது ஃபுல்லாவும் மெடிக்கல்ல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இங்கதான் இருக்கணும், கண்ட இடத்துல இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லி தரணும்ன்றது எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே இப்படி பண்ணா எப்படி? ஜூனியர் பண்ணா கூட பரவாயில்ல, சீனியர் நீங்க, சீனியர் நர்ஸ், நீங்களே பண்ணும் போது எனக்கு ரொம்ப கோவம் வருது ரீனா. சார் அது வந்து ஜூனியர் தான் சார் பின் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நான் கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். நான் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். சாரி சார், நான் போயிட்டு இதோ கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். போங்க போய் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இதுல இருக்க ஃபைல் என்ன ரிப்போர்ட்? சார் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் பண்ண சொன்னீங்களே சார், காலையில் வந்திருந்தாங்களே பிரெஸ்ட்டு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா. அதை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ரைட் சைடு மட்டும் உங்களுக்கு கட்டி விசிபிளாக தெரியுது சார். பட் ஆனால் லெஃப்ட் சைடு வந்து தெரியல. அதனால அவங்க வந்து ரைட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடு இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 2 சைடுமே நான் ஸ்கேன் எடுத்திருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். சரி ஓகே. விசிபிளா உங்களுக்கு தெரியுது தானே அந்த கட்டி ஃபீல்? ஆமாம் சார். சரி ஓகே. அப்போ ஃபீமேல் டாக்டர் நாளைக்கு வந்துருவாங்க, ஓகேங்களா? ஓபி பேஷண்ட் எல்லாம் காலையிலே முடிச்சிருங்க. ஓகே சார். பட் ஆனால் நாளைக்கு டியூஸ்டே சார், ப்ரெக்னன்சி உமன் எல்லாருமே வருவாங்க. என்ன ரீனா இவ்ளோ அசால்ட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட அதுக்கான சோர்சஸ் இல்ல. சார் ஸ்கேனிங் கட்ட தான் வருவாங்க. நம்ம மெயில் டாக்டரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு வந்து ரேஷ்மா மேம் தான் எடுத்தாகணும். நான் ஜெனிஃபர் மேம் வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க கால் பிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் இப்போ தான் சொன்னாங்க சார். என்னடா அது, நீ எதனா கால் பண்ணியா? நான் ஷாலினி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், கால் பண்ண சொல்லிட்டு தான் இருக்கேன். அவளும் காலையில இருந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கா, பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாலோ பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்கேன். ஈவினிங் வந்து சொன்னா எங்க வந்து நான் ஒரு ஃபீமேல் டாக்டர் அரேஞ்ச் பண்ண முடியும்? நீங்க ஏன் நான் இப்படி இருக்கீங்க? சரி போங்க. ஓகே சார். பாத்தியாடா இவ்ளோ டென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நானும் இப்பதான் ரிசப்ஷனிஸ்ட் திட்டிட்டு வந்தேன், ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபீமேல் டாக்டர் அரேஞ்ச் பண்ணணும், ரிப்போர்ட் காட்டுறதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஸ்கேனிங்க்கு அவங்க எப்படியுமே ஃபீமேல் டாக்டர் தான் வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலவங்க நம்மளே பண்ணாலும் ஒத்துப்பாங்க. பட் என்ன ஒரு சிலவங்க ஃபீமேல் டாக்டர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்காண்டி நம்ம ஃபீமேல் டாக்டர் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம நாளைக்கு ஓபி பேஷண்ட் இப்பவுமே ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் ஸ்கேனிங் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். எப்படியா இருந்தாலும் 2 டாக்டர் தேவை தான் படுது. ஒன்னு ரேஷ்மாக்கா மேனேஜ் பண்ணிப்பாங்க, இன்னொன்னு ஜெனிஃபர் வந்தா பிரச்சனை இருக்காது. நம்ம இல்லைன்னா வேற வேகன்சி போடுவோமா ஃபீமேலுக்கு? நானும் அதையே தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஜெனிஃபருக்கு டபுள் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா. அந்த அமௌண்ட்டை ஜூனியருக்கு ஃபீமேலுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 2 டாக்டரா எடுத்துக்கலாம், நம்மளுக்கும் கன்வீனியன்டா இருக்கும். நீ என்ன சொல்ற? ஓகே தான். பட் இருந்தாலும் ஜெனிஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம அவ இன்னும் ப்ராப்பரா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுக்கலையே. நான் ஜாபை குயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க சேலரியில ஸ்பிளிட் பண்ணி 2 ஜூனியர் எடுத்துக்கலாம். சரி ஓகே. நீ ஏன் டென்ஷனா இருக்க? என்னாச்சு? நீ அனுவ பக்கம் தானே போறேன்னு சொன்ன, என்னாச்சு? அதுக்குள்ள போயிட்டு வந்துட்ட? அங்க வாட்டர் லோக்கல்ல வாங்கி குடிச்சிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்லிட்டா. ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இங்க ஓபி பேஷண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதான் சரி என்னன்னு பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். நைட் ஷிஃப்ட் என்னால கண்டினியூ பண்ண முடியாதுடா, நான் போயிருவேன். நீ மேனேஜ் பண்ணிக்கோ ஜூனியரை வச்சு, சரியா? நைட் ஷிஃப்ட் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஜூனியர் 2 பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா விஷயம் 2.5 lakhs நான் செக் எழுதிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு கொடுத்துறேன். நீ கொடுத்தாதான் வந்து ஃபுல்லாவே வந்து ப்ரொசீஜர் ஆரம்பிக்க முடியும், ஆபரேஷன் எல்லாம். அட்மின் சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அட்மின். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், சரியா? ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். சரி ஓகேடா. இப்ப எப்படி இருக்கு அனுக்கு? நீ வரும்போது எப்படி கையோட கூட்டிட்டு வர வேண்டியது, ஹாஸ்பிட்டலுக்கு தானே வர, அப்படி பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. கூப்பிட்டு பார்த்தேன், வரலன்னு சொல்லிட்டா. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்லைன்னா நைட் தான் கூட்டிட்டு வரணும். எதுக்கும் நான் எமர்ஜென்சின்னா நான் கால் பண்றேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ, சரியா? என்னடா ஈஸியா பேசிக்கிட்டு இருக்க, நீ டாக்டர் புரியுதா இல்லையா? அவங்க வரலன்னு சொன்னாலும் நம்ம முன்னாடியே கூட்டிட்டு வந்து பார்த்தோம்னா தானே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிய வரும். சொன்னா எங்கடா கேக்குறா, சொல்லுறத கேட்டா தானே. சரி விடு, ஈஸியா சரி விடுங்கிற. சரி விடு, அது அது பாத்துக்கலாம். அந்த ஸ்ரீனிவாசன் பேஷண்ட் அது என்னாச்சு? அது எமர்ஜென்சி கேசஸ் போயிட்டு தான் இருக்கு, ஜூனியர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல நான் தான். ஜூனியர் ரிப்போர்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட? இல்ல ஜூனியர் ரிப்போர்ட் பண்ணலையே. ஷோ கடவுளே, இந்த ரீனா சிஸ்டர் யாரும் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுடா. வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது.
ஏன்டா அவங்க மேல அவ்வளவு கோவத்தை காமிச்சிட்டே இருக்கேன் இன்னையில இருந்து ஃபுல்லாவே வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு கோவத்தை காமிச்சிட்டு இருக்கேன் அவங்க மேல. கோவத்தை காட்டல மச்சான், ஒரு வேலை சொல்லிட்டு போனா அதை கரெக்டா முடிக்கணும் இல்லையா? நான் ஆல்ரெடி வேலையை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். அந்த வேலையை கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அது வரக்குள்ள ஃபாலோ பண்ணி முடிச்சு வைக்கணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல. இப்படி இருந்தா எப்படி? இதுல சீனியர் நர்ஸ் வேற அவங்க. இவங்களை பார்த்துதான் நம்ம மத்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களே இப்படி இருந்தா மத்தவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க சொல்லு? இதுல கோவப்படாம இழிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்ஷா எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். எனக்கும் தெரியுதுதான். இப்ப கூட பாரு, 1 hour வந்துருவேன், 1 hourல பர்மிஷன் இல்லாம போற ஜூனியரா அந்த 2 ரிப்போர்ட்டையும் என்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லுன்னு சொன்னேன். ஆனா அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்ல. இப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சுக்கேன், சாரி சார்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க. இது சாரி கேட்கறதுக்கு தான் நான் உங்களை சம்பளம் கொடுத்து இங்க வச்சிருக்கேனா? சரி ஓகே, வந்தோடனே கேட்கலாம், வெயிட் பண்ண. வரட்டும், இருக்கு. ஜூனியருக்கு முதல்ல இருக்கு. சரி, நீ ஏதோ வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு, சத்தமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மது ஏதோ சின்னதா மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மிஸ்டேக்? பிளட் டெஸ்ட மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஹெச்பி லெவல்ல குரூப்பையும் குரூப்ல எடுத்துட்டு போயிட்டு ஹெச்பி லெவல்லையும் மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் போயிட்டு கரெக்டா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ கூப்பிட்டு தான் சொன்னாங்க, சரின்ட்டு இங்க வந்தேன். நான் அந்த ஸ்வேதா கேசஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வர சொன்னேன். அந்த ஃபைல எடுத்துட்டு வர சொன்னேன், நீ அதை எடுத்துட்டு வரலையா? அவங்க எடுத்துட்டு வர சொல்லி தர சொன்னேன், தரலையா அவங்க? அதான் சொல்றேனே, இங்க யார் நர்ஸ் யார் டாக்டர் தான் தெரிய மாட்டேங்குது. நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். வரட்டும், இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும். ஷிஃப்ட் முடியறப்ப எல்லாரும் என்ன மீட் பண்ணிட்டு தான் போனேன் இன்னைக்கு. சரி விடுறா, நாளைக்கு தான் நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்ல, அட்மின் கிட்ட சொல்லி அப்ப பேசிக்கலாம் விடு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்கடா.